ஜோசா லுகாஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய ஒரு முக்கியமான நபர் வந்து விஜய் சந்திச்சதாகவும் அவனுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வியாபாரம் வேணும். இந்த 1000 கோடி ரூபாய் வியாபாரத்துக்கு அரசு தான் ஒரே டார்கெட். பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேர் அடிபடுறதா ஒரு தகவல் பார்க்க முடியுது. சட்ட அமைச்சருக்கு இந்த லிஸ்ட்டை கொடுக்கறது ஆதவர்ஜுனா தான் கொடுப்பார். எல்லா அமைச்சர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆளு இப்போ ஆதவர்ஜுனா தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திராவிட இயக்கம் பண்ண அயோக்கித்தனம் எவ்வளவு இன்னைக்கு நடக்கிற கொலைக்கு காரணமே திராவிட இயக்கம் தாங்க. சாரியா போய் சேர்றான் இதுல தாவேக்கால. ஏன் என்ன காரணம்? ஊழல் பண்ணணும், லஞ்சம் வாங்கணும், கலெக்டர் மிரட்டணும், எஸ்பியை மிரட்டணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அதுக்கு தான் விஜய பாஸ்கர்கள் பதறி போய் சொத்தெல்லாம் போயிடும், பினாமி அடிச்சுட்டு போயிடுவான், வாரியெல்லாம் காணாம போயிடும், ஓடி போய் எங்கே போய் சேர்றது? சபரீஷன் கூட்டாளிகளுக்கு போயிட்டு இருந்தது, உதயநிதி கூட்டாளிகளுக்கு போயிட்டு இருந்தது, இப்போ விஜயுடைய கூட்டாளிகளுக்கு போகுது. அப்போ இவர்களெல்லாம் அதிகார மையமாக மாறினால் இந்த நாடு யார் காப்பாற்றுறதுன்னு தெரியும். வணக்கங்க. வணக்கம். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 5 லட்சம் ரூபாயிலேருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வந்து பெற்றிருக்கதா தாவேக்கா சேர்ந்த வழக்கறிஞர் ஞான சௌத்ரி அப்படிங்கிறவர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. தாவேக்காவுடைய மிக முக்கியமான முழக்கமே வந்து ஊழல் ஒழிப்பு இதுதான். அரசு வழக்கறிஞருங்கிறவங்க ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியில், அதாவது ஒரு அரசு இயங்கிறது முக்கியமான ஒன்று. அதில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்குது. இது நம்பகமானதா? 100% நம்பகமானது. நீங்கள் திமுக அதிமுக வந்தால் மாவட்ட செயலாளர் தான் லிஸ்ட்டே கொடுப்பார். யாருக்கு? டிஸ்ட்ரிக்ட் பிபி வந்தவுடனே அந்த பிபி கட்டுப்பாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 30 போலீஸ் ஸ்டேஷனுங்க கட்டுப்பாடு. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த இன்ஸ்பெக்டருக்கு யார் மாவட்ட செயலர் பிபிக்கு சொல்லுவார், பிபி இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், குற்றவாளி தப்பிடுவோம். இந்த திராவிட இயக்கம் பண்ண அயோக்கித்தனம் எவ்வளோ இன்னைக்கு நடக்கிற கொலைக்கு காரணமே திராவிட இயக்கம் தாங்க. அப்போ நீங்கள் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் செஷன்ஸ் ஜட்ஜில் கிரிமினல் வழக்கில் அரசு வழக்கறிஞர் கிரிமினல்கிட்ட காசு வாங்கினா எப்படிங்க நீதி கிடைக்கும்? ஜட்ஜி என்ன பண்ணுவார்? ஜட்ஜு குற்றவாளி பின்னாடி போய் தேடி பிடிச்சா கொண்டு வருவார். இல்லை, இப்போ அரசு வழக்கறிஞர் நியமனம்னா எவ்வளோ வழக்கறிஞர் நியமனம் பண்ணுவாங்க? அதில் எவ்வளோ இந்த புகார்கள் வந்துடும், எவ்வளோ பெற்ற எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, என்ன மாதிரி? அதாவது மாவட்டம் ஏறக்குறைய ஒரு 60 மாவட்டத்துக்கு மேலே வரும். 60 மாவட்டத்தில் செஷன்ஸ் ஜட்ஜு தான் ரொம்ப முக்கியம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்க தான் காவல்துறைக்காக வழக்கு நடத்தக்கூடியவங்க. காவல்துறைக்காக வழக்கு நடத்தக்கூடியவங்க. இப்போ குண்டாஸ் கொடுக்கலாமா வேண்டாமா, பெயில் கொடுக்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி ஒன்று. அப்போ ஆளுங்கட்சி பிபிக்கு தகவலை பாஸ் பண்ணும். இவருக்கு பெயில் கொடுக்காத, இவர் பெயில் அப்ஜெக்ஷன் பண்ணு, இவருக்கு பெயிலை கொடுணும். இதெல்லாம் சீக்கிரட்டாக நடக்கும். அப்போ இவர் அதில் அந்த வழக்கில் இன்ட்ரெஸ்ட்டை காட்டலை, பிபி காட்டலை, அதை ஆர்கியூமெண்ட் பண்ணலை, சட்டத்தை சொல்லலைன்னா ஜட்ஜு புரிஞ்சுக்குவார். சரி, இது அரசு இவங்களுக்கு ஃபேவராக இருக்குது, பெயில் கொடுத்துரு. விடாமல் அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். சரி, அரசு இதில் விடக்கூடாதுங்குது. நீங்கள் சரினா 100 கிலோ கஞ்சா கடந்துச்சுன்னு வழக்கு. காரணம் நடராஜனுக்கு வாரிசு உருவாயிருச்சு. யார் வயிற்றுல? சரினா வயிற்றுல. சொத்து பூரா சசிகலாவுக்கும் சொத்து இல்லை, ஜெயலலிதாவுக்கும் சொத்து இல்லை, நடராஜனுக்கு வாரிசு இல்லை. எல்லாம் வாரிசு இல்லாத கும்பல் செஞ்ச பாவம். கொஞ்சம் நெஞ்ச பாவமா வாரிசு அத்து போச்சு. அப்போ சரினா ஒரு கன்சீவ் ஆயிடுச்சு. கன்சீவ் ஆன பிறகு பலாயிரம் கோடி சொத்து அந்த வாரிசுக்கு போயிருக்கும்ல. அதனால் காவல்துறை, பெண் காவல்துறை அதிகாரிகளை விட்டு அடித்தே அந்த கற்பத்தை கலைக்கிறாங்க. ஜெயலலிதா செஞ்ச பாவத்துக்கு அந்த சாவு கம்மி. ஆறுமுகசாமி ஐயா நீதியரசர் சொல்கிறார், ஒரு யானை சகதியில் மாட்டி விட்டது சொன்னாரா இல்லையா? அந்த சகதியில் மாட்டிச்சு. அந்த வயிற்றில் அடித்து கற்பத்தை கலைச்சி அபார்ஷன் ஆகி ப்ளீட் ஆகி எவ்வளவு பொம்பளை 2 பேர் பண்ண அநியாயத்தை பாருங்க. அதோட வெளியிலே வந்துடக்கூடாது. 100 கிலோ கஞ்சா. ஜட்ஜு கேட்டாராம், அப்பா 1 கிலோ கஞ்சா விற்க வரைக்குமே பிடிச்சிருக்கலாமே, எதுக்கு 100 கிலோ கஞ்சா விற்க வரைக்கும் விட்டீங்கன்னு கேட்டாங்களா. 100 கிலோ கஞ்சா
காவல்துறை அதிகாரி தேடி கஞ்சா விற்கிறவனை போய் பிடிச்சி கஞ்சாவை வாங்கி கொண்டு வந்து 100 கிலோ கஞ்சாவை கோர்ட்டில் காமிச்சாங்க. அப்போது உடனே அது பொம்பளை பெயிலே கிடைக்கக்கூடாது. எங்கே அரசு வழக்கறிஞர் வாதத்தை எடுத்து வச்சுட்டே இருக்கார். எல்லாம் போலி. அவன் எங்கே பொம்பளை கஞ்சா கடத்துனான்? அப்போ அந்த வாதமே போலி. நீதிமன்றம் பார்க்குது, சரி அரசு இதில் ரொம்ப அக்கறையாக இருக்குது, சரி உள்ளே போ. ஏன்னா நான் பெயிலபிள் எது? கஞ்சா அப்படின்னு ஹெராயின் மெத்தப்படல் நான் பெயிலபிள். அப்போ இதே தான். அப்போது இந்த வழக்கை நடத்தக்கூடியவர் எவ்வளோ புனிதமான ஆளாக இருக்கும். வெறுப்பு கட்சி சாதி எல்லாம் கடந்து. அப்போ இந்த மாவட்ட செயலாளர் கூட்டி சொல்லுவார், எப்பா விட்டுருப்பா. இதுக்கு நடுவில் இந்த பிபி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வழக்கு யார்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க? மர்டர் கேஸில் யார்கிட்ட? பிபி தான் செஷன்ஸ் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். அப்போ இந்த கொலகாரன் ஒரு சாதி பின்னணியில் இருப்பான். நேராக மாவட்ட செயலில் போய் பார்ப்பான், ஐயா பார்த்து காப்பாற்றுங்கய்யா. இல்லை ஜான்சந்தின் மாதிரியான ஒரு நேர்மையான வழக்கறிஞர்களையும் போட்டிருக்காங்க தானே? இல்லை போட்டிருக்காங்க. டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஜான் சத்தியம் போய் ஆஜராக முடியுமா? ஒரு ஜான் சத்தியம் தான், ஒரு விஜய் நாராயணன் தான். 60 விஜய் நாராயணன் கிடையாது, 60 விஜய் நாராயணன் கிடையாது. திமுக வந்தால் உதயநிதி முடிவு பண்ணுற ஆட்கள் தான் பிபி, இந்த பக்கம் ஆதவர்ஜனா முடிவு பண்ணுற ஆள் தான். அப்போது இது யார் வாங்கியிருக்கோம்? இப்போ இது வந்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேர் அடிபடுறதா ஒரு தகவல் பார்க்க முடியுது. இப்போது இந்த வழக்கறிஞர் நியமனங்களில் ஒரு அரசு வழக்கறிஞர், ஒரு அரசு வந்து சட்ட ஒழுங்குங்கிறத முழுமையாக கையில் வச்சு முதலமைச்சர், அதில் அந்த துறை சார்ந்த விஷயத்திலே ஒரு கூழல் குற்றச்சாட்டு ஆளாகுதுன்னா இது யார் வாங்கியிருப்பாங்க? யார் இதில் விசாரிக்கணும்? யார் விசாரிக்கணுங்க? அதாவது சட்ட அமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு. சட்ட அமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு. சட்ட அமைச்சருக்கு இந்த லிஸ்ட்டை கொடுக்கறது ஆதவர்ஜனா தான் கொடுப்பார். எல்லா அமைச்சர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆள் இப்போ ஆதவர்ஜனா தான். உதாரணத்துக்கு இப்போ கீர்த்தனா வந்து தொழில்துறை அமைச்சர். அந்த அம்மாட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது, அம்மா அந்த ஹுண்டாய் கம்பெனியில் ஒரு மாதத்துக்கு ஒரு 25 கோடி ரூபா ஸ்கிராப் உழுகும். கழிவு இரும்பு, கழிவு துத்தநாகம், கழிவு செம்பு, கழிவு ஸ்டீல் எல்லாம் உழுகும். இதெல்லாம் சிஎம் ஆஃபீஸுக்கு தான் இதெல்லாம். அப்போ போய் அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் அங்கே கார்த்தி 2 கார்த்தி இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க. இப்படி கேட்கும்போது ஆதவர்ஜனா சொல்லிட்டாராம்மா, மேஜர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கார்ப்பரேட் கம்பெனிகளையும் எங்கள் ஷேர் இருக்குது. யார் சொன்னது? ஆதவர்ஜனா. எங்கள் ஷேரு மாமனார் ஷேர் இருக்குது. நீங்கள் அங்கெல்லாம் போய் யார்கிட்டையும் டிஸ்டர்ப் பண்ணி ஸ்கிராப் வேணும்னு கேட்காதீங்க, நீங்கள் விட்டுருங்க. ஆதவர்ஜனாவை ஸ்கிராப் எடுப்போர் அசோசியேஷன் ஒரு ஃபார்ம் பண்ணுறாரு, டம்மியாக ஃபேக்காக. அவங்க தான் இப்போ அந்த ஸ்கிராப் எடுக்கிறாங்க. சரிங்க. இப்போ வழக்கறிஞர் நியமனங்களில் செய்திகள் போட்ட வகையில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 5-30 லட்சம் வரையும் லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அரசு வழக்கறிஞர்களுக்கு என்ன சம்பளம், அதில் மூலயமா லஞ்சம் கொடுத்து வருவது மூலம் என்ன பெருசாக இல்லை காசு பார்த்துட முடியும்? என்ன காசு பார்க்க முடியும்னா, இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூர் இருக்குது. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு 50 வழக்கறிஞர்கள் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. 50 வழக்கறிஞர்களும் வழக்கு எங்கே வரும்? மர்டர் கேஸு, வெட்டு குத்து கொலை எல்லாம் வரும். இப்போ இந்த வழக்கறிஞர்கள் ஒரு 50 ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்க தஞ்சாவூர் செஷன்ஸ் கட்டுப்பாட்டில். 50 பேரும் மந்த்லி ஒரு பேமெண்ட்டு கொடுத்துறோம். யாருக்கு? பிபிக்கு. 10,000 எவ்வளோ ஆச்சு? மாதம் எவ்வளோ ஆச்சு? 50 பேர் கொடுத்தா 5 லட்சம் ஆச்சு. இதுக்கு தான் 30 லட்சம் கொடுத்து வர்றது. அந்த கேஸ் வரும்போது இவர் ஃபேவராக இருப்பார். அப்போ குற்றவாளி மக்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வழக்கறிஞர் தானே போராடணும். இதெல்லாம் திராவிட இயக்கம் தான். எல்லாம் மண்ணள்ளி போட வேண்டிய திராவிட இயக்கம் தான். இந்த கேவலம் பூரா காங்கிரஸ் காலத்தில் கிடையாது. அப்போது அந்த 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 கட்சிக்காரன் திமுககாரன் இப்போ இதனால் மக்களுடைய பாதிப்புனா ஒரு பெரிய பெரிய வழக்கில், முக்கியமான வழக்கில் கூட தப்பிக்க வாய்ப்பு இருக்குல்ல? தப்பிச்சுட்டு தான் இருக்கா 75 வருஷமா. இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. இப்போ தான் இது மக்களுக்கு போய் தெரியுது. மாயவரம் எம்பி சுதா இருக்காங்கல்ல வழக்கறிஞர், அவங்க லிஸ்ட்டு கொடுத்து அதை போட சொன்னாங்களாம். யாருக்கிட்ட? சட்ட அமைச்சர்கிட்ட. இது நான் கொடுக்க லிஸ்ட்டை போடுங்க. அந்த அம்மா ஒரு தயாரிப்பு ஒரு லிஸ்ட்டு. அப்போது இது என்ன நடக்குதுன்னு தெரியல. அனிதா சொன்னதான், ஏன் ஓட்டு போட்டோன்னு அவனுக்கும் தெரியல, ஏன் ஆட்சிக்கு வந்து இவனுக்கும் தெரியல. அப்போது எவ்வளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்குன்னு பாருங்க. அதாவது நீங்கள் தாம்பரம் எம்எல்ஏ என்ன பேர்? சரத்குமார். கில்லி சரத். கில்லி சரத்குமார்
ஏதோ வெள்ளையாக பொடி பண்ணி சாப்பிட்றாரு, ஏடிஎம் கார்டில் இப்படி ஒதுக்குறாரு. என்னன்னா அது ஒரு போதை ஐட்டம், ட்ரக்ஸ் ஐட்டம். அவர் சொல்கிறாரு, குழந்தை இருந்தது, குழந்தைக்கு நான் பொடி 3 வயசு குழந்தைக்கு மேலே மாத்திரை சாப்பிட்ற பழக்கம் எல்லாம் சிறப்பு தான், டானிக் தான். 1.5 வயசு குழந்தை அதுவும் அப்போ. அப்போ இவர்களெல்லாம் அமைச்சர் ஆவாங்க, இவர்களெல்லாம் அதிகாரத்துக்கு வருவார்கள்னு கற்பனையே 32 வயசு தான் ஆச்சு. 58 வயசு சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் 4 பேர் அவருக்கு ஆலோசகர்கள். இந்த 4 பேரை சொல்கிறத அமைச்சர் கேட்பாரா, இல்லை அமைச்சர் சொல்கிறத 4 சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் கேட்பாங்களா? இப்போ நிலவரம் இன்னுமே தலைமைச் செயலகம் செயல்படவே ஆரம்பிக்கல. எத்தனை நாள் ஆச்சு? 50 நாள் ஆச்சு. இல்லை, இப்போ இந்த வழக்கறிஞர் நியமன விஷயத்தில் இந்த லஞ்ச புகார் வந்திருக்கு. தாவேகா வழக்கறிஞரே போட்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ புஷி ஆனந்தோ அல்லதுனா நிர்மல் குமாரோ சட்ட அமைச்சரோ யாராவது விசாரணைக்கு உட்படுத்தவோ விஜய் கவனத்தில் எடுக்கவோ வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பே இல்லை. அதாவது திமுக ஆட்சியில் சட்ட அமைச்சர் ரகுபதி லஞ்சம் வாங்கின ஊழல் வழக்கு அவர் மேலே ஒரு 6 வழக்கு இருந்தது. விசாரணை அதிகாரி போய் விசாரிச்சிருவார் அவரை, சட்ட அமைச்சரை விசாரிக்க முடியுமா? ஐயோ யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஎஸ்பி ரேங்கில் தான் போடுவாங்க. போய் அமைச்சரை உட்காரியா லஞ்சம் வாங்கினியா கேட்க முடியுமா? இதே தான். அப்போது திராவிட இயக்க அது இப்போ சாரியாக போய் சேர்றான் இதில் தாவேக்கால. ஏன், என்ன காரணம்? ஊழல் பண்ணணும், லஞ்சம் வாங்கணும், கலெக்டரை மிரட்டணும், எஸ்பியை மிரட்டணும், தாசில்தாரை மிரட்டணும். அதுக்கு என்ன வேணும்? தாவேக்கா கொடி கட்டிய காரில் போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும். எங்கே போனோம்? எஸ்பி ஆஃபீஸுக்கு போகணும். அதுக்கு தான் விஜய பாஸ்கர்கள் பதறி போய் சொத்தெல்லாம் போயிடும், பினாமி அடிச்சுட்டு போயிடுவான், குவாரியெல்லாம் காணாமல் போயிடும், நிலம் பூரா போயிடும், கொடுத்து வச்ச பூரா ஆட்டையை போட்டுருவான். இதுக்காகத்தான் விஜயபாஸ்கர்கள் பதறி போய் ஓடி போய் எங்கே போய் சேர்றது? தாவேக்கா. இதுதான் காரணம். அப்போ தாவேக்கா இதை எப்படி விஜய்க்கு தெரியாமல் இருக்கும்? ஆதவர்ஜன் எப்படி தெரியாமல் இருக்கும்? நிர்மல்குமார் எப்படி தெரியாமல் இருக்கும்? எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ விஜய் மேலேயே ஒரு அலிகேஷன் வைக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஜோசா லுகாஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய ஒரு முக்கியமான நபர் வந்து விஜய் சந்திச்சதாகவும், அதுக்கு அடுத்து 1-2 நாட்களில் தான் அந்த தாய்மாமன் குழந்தைகளுக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் மோதிரம் போடுறத அறிவிச்சாருன்னு ஒரு வைக்கிறாங்க. அது என்னங்கய்யா? அது என்ன விஷயம்? அது உண்மையானதா? அது அதாவது இப்போ கோல்டு மார்க்கெட் ரொம்ப டல்லாக இருக்குது, விற்கிறதுக்கே ஆள் இல்லை. அப்போது அவனுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வியாபாரம் வேணும். இந்த 1000 கோடி ரூபாய் வியாபாரத்துக்கு அரசு தான் இப்போ ஒரே டார்கெட்டு. அப்போது இதுக்கு விஜயை நேரடியாக பார்க்கணுன்னா ஜாய் ஆளுக்காசுக்கு இப்போ விஷ்ணு ரெட்டி தான் அதுக்கு மீடியேட்டர். விஷ்ணு ரெட்டியை போய் பார்க்குறாங்க. ஒரு 1000 கோடி ரூபா வியாபாரம் நடக்குது. 10% 100 கோடி ரூபா விஷ்ணு ரெட்டிக்கு போகுது. முதல்ல எங்கே போயிட்டு இருந்தது? சோமா செட்டில் டவுசர் பைஸுக்கு போயிட்டு இருந்தது, சபரீஷன் கூட்டாளிகளுக்கு போயிட்டு இருந்தது, உதயநிதி கூட்டாளிகளுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ விஜயுடைய கூட்டாளிகளுக்கு போகுது. நீங்கள் அதிகம் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஐஜி மெயில் அனுப்புகிறாருன்னா அந்த மெயிலை பிரிண்ட் எடுத்து ஜெகதீஷ் பழனிசாமி பார்க்குறாராம். ஏன்னா அவர் தனி செயலாளர், அவர் சினிமா கம்பெனி மேனேஜர். இப்போ சினிமா கம்பெனி மேனேஜர்களும் சினிமா நடிகர்களுமே அரசியலுக்கு வந்ததுனால அரசியலே சினிமாவாக மாறிப்போச்சு. இப்படி தான் போகும். கருணாநிதி காலத்தில் இப்படி தான் இருந்தது, ஜெயலலிதா காலத்தில் இப்படி தான் இருந்தது, அனைவருடைய காலம் இப்படி தான் இருந்தது. எம்ஜிஆருடைய மேனேஜர் தானே ஆரம்பிக்கிறப்ப முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலையா? அதே தான். இப்போ ஆதவ் முதலமைச்சர் ஆகலாம், ஜெகதீஷ் பழனிசாமி முதலமைச்சர் ஆகலாம். எம்ஜிஆர் செத்து கிடக்கிற பொழுது 4 முன்னாள் நடிகைகள் ஜானகி, மஞ்சுளா, லதா, சரோஜா தேவி நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஆதரவு கடிதம் வாங்கிட்டு கவர்னர் வீட்டுக்கு போனார் ஆரம்பி. அப்படியே அமைதியாக வந்து வீட்டில் உட்காந்துட்டார். அந்த பட்டியல் யாருக்கு கொடுத்துட்டு போயிட்டார்? ஜானகி முதலமைச்சர் ஆகலையா? கேரளாவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு சினிமா நடிகை கணபதி பட்டுடைய பொண்டாட்டி. யாருடைய பொண்டாட்டி? இன்னைக்கு ஜானகிக்கு பையன் அமெரிக்காவில் இருக்கான். எம்ஜிஆர் செத்து போன பிறகு அந்த சொத்தை பூரா எடுத்து அமெரிக்காவில் செட்டில் பண்ணாலும் ஜானகி. கேவலமான நாடு இது. எம்ஜிஆர் நேர்மையாக வாழ்ந்து செத்து போயிட்டார். இப்படி நடிகைகள், விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகைகள் எல்லாம் செய்யப்பட போகிறவர்கள் அத்தனை பேரும் ராத்திரியில் ஜெயலலிதா எழுப்புவாங்க, இல்லை மனோரமா எழுப்புவாங்க. இப்படி இதுதான் வளமை. அப்போ இவர்களெல்லாம் அதிகார மையமாக மாறினால் இந்த நாடு யார் காப்பாற்றுறதுன்னு தெரியல. கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக எத்தனையோ கொள்கைகளை
தியாகம் பண்ண நாடு இது. என்னைக்கு இந்த திராவிட இயக்கம் வந்ததோ, அண்ணாதுரை கருணாநிதி வந்தார்களோ அன்னையோடு இப்போ கடைசியில் ஜெகதீஷ் பழனிசாமி போய் நிற்குது. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.